பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 9 மணிக்கு 9 செய்திகள் என்னென்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டணிக்கு பேர் தான் இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியோடைய 4வது மாநாடு வந்து டெல்லியில் கடந்த 19ஆம் தேதி நடந்துச்சு. இந்த 4வது மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தமிழ்நாடு சார்பில் வந்து சிஎம் மு.க. ஸ்டாலின், அப்புறம் வந்துட்டு டிஆர் பாலு எம்பி, இந்த மாதிரி பல கிட்டத்தட்ட 28 கட்சிகளோட தலைவர்கள் எல்லாமே பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த கூட்டணியில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இடைநீக்கம் செய்யப்படுறது, பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிறது, அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் தொகுதிகளுக்கான பங்கீடு என்ன அப்படிங்கிறதுக்காக 4வது தடவையாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் வந்து நிதிஷ்குமார் வந்து பேசி முடிச்சுட்டு வரும்போது அந்த நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக டிஆர் பாலு எம்பி அவர்கள் ராஷ்ட்ரிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினரான மனோஜ்குமார் சார்கிட்ட வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை பார்த்த நிதிஷ்குமார் கோவப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஹிந்தி வந்து தேசிய மொழி, அதனால தான் இந்த நாட்டுக்கே இந்துஸ்தான் பேர் வந்துச்சு, தயவுசெய்து ஹிந்தி மொழியை கற்றுக்கோங்க, ஆங்கிலம் அப்படிங்கிறது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த மொழி, அது நம்ம மொழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்லேஷனை முதல்ல கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் சொல்லி கிளம்பிட்டாரு. இது அந்த கூட்டணிகளுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பாக ஏற்படுத்துச்சு. இதை ஏற்படுத்தினாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும், முதல்ல வந்து ஹிந்தி தேசிய மொழி அப்படிங்கிறது உச்சபட்ச ஒரு முதலமைச்சருக்கான தலைவர்கள்கிட்டயே இன்னும் ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படிங்கிற ஒரு திணிப்பே வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா அதை இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இங்கே பாதி பேருக்கு தெரியலையே அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதுலேயே ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோன்னா, மொழிவாரி மாகாணங்களாக தான் இங்கே இந்திய எல்லைகள்லாம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பிரிக்கப்பட்டிருக்கு. மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்துட்டு முதல்ல தெலுங்கு மொழி ஆட்சி மொழியாக வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேசம் உருவாகும் போது பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒரு மேதை வந்து 54 நாட்கள் வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மொழிவாரி மாகாணம் எல்லாமே அமைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஆவடி கமிட்டிலையுமே வந்து நேரு வரும்போதே வந்துட்டு இந்தி எதிர்ப்புக்கு வந்து ஒரு பெரிய கலவரம் இங்கே நம்ம இதில் நடந்துச்சு. இந்த மாதிரி ஹிந்தி அப்படிங்கிறது அவரவருடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயம். ஒரு மொழி திணிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய கட்சிகளுக்குள்ளேயே வந்து வளருது அப்படிங்கிற போது, அந்த கட்சிகள் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளடக்கம், அவங்க என்ன நோக்கத்துக்காக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. குறிப்பாக ஹிந்தி எல்லா மொழி மாகாணங்களுக்கும் எல்லா மாகாணங்களுக்கும் தேவைதானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமா இன்னமும் பார்க்கப்படுது அப்படிங்கிறதா ஒரு ஆணித்தரமான உண்மை. உலகம் முழுவதுமே சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. இதுக்காக வந்து தமிழ்நாட்டில் விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பண்டிகை காலத்தை ஒட்டி அதே மாதிரி தொடர் விடுமுறையை ஒட்டியும் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 640 சிறப்பு பேருந்துகள் இயக்க போகிறதா செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. இந்த 640 பேருந்துகள் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெரும்பாலும் வந்துட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், வேளாங்கண்ணி இந்த பகுதிகளும் இன்னும் பிற சில பகுதிகளும் இந்த 640 பேருந்துகளை இயக்கிறதா திட்டமிட்டிருக்காங்க. 22ஆம் தேதி கிட்டத்தட்ட 350 பேருந்துகள் எக்ஸ்ட்ராவும், 23ஆம் தேதி 290 பேருந்துகள் எக்ஸ்ட்ராவும் இயக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நாளிலிருந்து முன்பதிவும் ஆரம்பிக்குது. இது நீங்கள் டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிற அந்த ஆப்லேயும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூடுதலாக சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பண்டிகை காலங்கள் அப்படின்னும் போது இந்த மாதிரி கூடுதல் சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசு மூலமாக இயக்குறது வந்து ஒரு வசதியான விஷயம். ஏன்னா சென்னை நெருக்கடிலையும் சென்னை டிராஃபிக்லேயும் இந்த விழா காலங்களில் வந்து பொதுவாகவே வீக்கெண்டில் நம்ம வீட்டுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து இந்த மாதிரி சிறப்பு பேருந்துகள் இயக்குறாங்க அப்படின்னா கூட்ட நெரிசலை கூடுமான அளவு தவிர்க்க முடியும். அதே மாதிரி மக்களும் வந்து பண்டிகையை வந்து நிம்மதியாக கொண்டாடவும் முடியும். ஸோ இந்த முன்னெடுப்பு வந்து இது மாதிரி ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் எடுக்கிற பட்சத்தில் இன்னும் வந்து அது மேலும் சிறப்போங்கி நிற்கும் அப்படிங்கிறது நம்பகத்தன்மையாக தான் இருக்குது. சமீபத்திய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டையும் உலுக்கிய மிக்ஜாம் புயல், அதோடைய வெள்ள நிவாரண பணிகள், அதுக்காக வெள்ள நிவாரண நிதியாக கொடுக்கப்படுற அந்த 6000 ரூபாய், அதுக்காக கொடுக்கப்படுற டோக்கன் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ டோக்கன் கொடுத்து பணமும் பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும். இந்த ரேஷன் கடைகளில் அந்த பணம் வாங்குறதுக்காக வந்த கூட்டங்களை காட்டிலும் அங்கே இருக்கிற ஃபார்மை வாங்குறதுக்கான கூட்டங்கள் தான் இப்போ சமீப காலங்களாக அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து வருமான வரி செலுத்தவங்களுக்கெல்லாம் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாலுமே கூட ஒரு சிலருக்கு வந்து வருமான வரி செலுத்தவங்களுக்கும் வந்து இந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்து சர்க்கரை விநியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து சைன் வாங்கிட்டு வந்துடுங்க, அதை வச்சுட்டு நாங்கள் வந்து விநியோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் நாளுக்கு நாளாக வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையுமே வந்து முழுமையாக வந்து அந்த டோக்கன் கொடுத்து முடிக்கவும் இல்லை. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தெருவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா அதில் 110 குடும்பத்துக்கு மட்டும்தான் டோக்கன் கொடுக்குறாங்க, மீதி 490 பேருக்கு வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்னெடுப்புறாங்க. இதனால என்னென்னா ரேஷன் கடையில் அந்த படிவம் கொடுக்குறதே சிலர் வந்து படிப்படியாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு குற்றச்சாட்டும் வருது. ஒரு 6000 ரூபா அந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறது இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் உணரக்கூடிய ஒரு விஷயம். இப்போது ஒரு டோக்கன் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த டோக்கன் சிஸ்டத்தில் முறைப்படி ரேஷன் கடையில் பதிவு செய்யப்பட்டு முறைப்படி எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு மக்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்து மக்கள் மத்தியில் எப்போவுமே வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். இப்போ அந்த கொந்தளிப்பு எல்லா இடத்துலையும் நிற்கிது. அதே மாதிரி ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் ஒரு போலீஸ் நிற்கிறாங்க. என்னதான் பாதுகாவலுக்கு நின்றாலும் அவங்களுடைய கோரிக்கை கேட்பது ஒரு நியாயம் தான். அந்த கோரிக்கையை எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்கிறது, அது முறையாக எப்படி நடைமுறைப்படுத்துறது, இதுக்கான பாதுகாவலர் யார் அப்படிங்கிற எந்த ஒரு மேலோட்டமான தகவல் எதுவுமே வந்து முழுமையாக இல்லாதனாலேயே வந்து இந்த மிக்ஜாம் புயலில் வெள்ள நிவாரண நிதிக்காக மக்கள் இன்னமும் வந்து ஒரு பாதிப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது வந்து அரசு முன்னெடுத்தா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பக்கூடி தேமுதிக தலைவர் விஜயகாந்த், லோக் சக்தா கட்சி, சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இவங்க 3 பேரும் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இதில் இடையூட்டு மனுதாரராக அதிமுக கொறடாவான முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் வந்து உள்ளே இணைகிறாரு. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வருது. இந்த விசாரணைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கிற நீதிபதி கங்கா பூர்வாலா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேரவைத் தலைவருக்கு வந்து நம்ம நோட்டீஸ் கூட அனுப்ப முடியாது என்றும், அதே மாதிரி நோட்டீஸ் அனுப்பினாலும் அது பெருசாக செல்லுபடியாகாதுன்னு அவங்க கிட்ட கேட்குறதுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. இதை தாண்டி வந்து சட்டப்பேரவையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நேரடியாக கொண்டு வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இருந்தாலும் அதை தாண்டி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப தேவையில்லாத பட்சத்தில் நேரடியாக எல்லா சட்டசபையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது கூடுதலாக வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாதிரி இதுக்குன்னு எந்த ஒரு விதியும் வகுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்துட்டு, நீங்கள் சொல்கிறது மாதிரி எதிர்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுறதில்லை அப்படின்ற உங்களுடைய கருத்து முன்வைக்கப்பட்டனா இதுக்கு குறிப்பான முக்கியமான விளக்கத்தை தருமாறு எஸ்பி வேலுமணிக்கு வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு இந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிடறாரு. இப்போது அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் வந்து அதாவது ஆளும் கட்சிகளுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் எதிர்கட்சிகளுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பில் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறதுக்காக வாய்ப்புகள் உண்டு. இதை நேரலையாக காமிக்கும் பட்சத்தில் மக்களுக்கே தெரிஞ்ச எது சரி எது தவறு, ஸோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு தாட்டில் கூட அவங்க உள்ள வரலாம். இதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம் உண்டு. முன்னாடிலாம் நம்ம தூர்தர்ஷனில் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே லோக்சபா ராஜ்யசபாவுடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தமிழக சட்டசபையிலும் நடக்கிற நிகழ்வுகளை வந்து நேரடியாக மக்கள் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கோரிக்கை ஒரு பக்கம் நியாயமானதாகப்பட்டாலும் அவைக்குள்ளே நடக்கிற சில ரகசிய சந்திப்புகள், சில முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பு கருதி வெளியிட முடியாத சூழ்நிலைகள் அரசு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்குது. எது எப்படி இருந்தாலும் நேரலையில் வர்றது மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பான விஷயம். நடுநிலையான அரசு, நேர்மையான அரசு, வெளிப்படையான அரசு அப்படிங்கிற அந்த வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கிய ஒரு திறவுகோலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் இது கொடுக்குது. எதாக இருந்தாலும் இதையும் தாண்டி சில அரசியல் சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால இந்த கோரிக்கை இன்னும் வந்து விசாரணையிலேயே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. மிக்ஜாம் புயல் எவ்வளோ பெரிய பாதிப்பை சென்னைக்குள்ளே ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து கண்கூட பார்த்த விஷயம். இதுக்கு கடலோர காவல் படைகள் அவங்களுடைய ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி உதவி செஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்களும் குறிப்பாக வந்து இந்த பேரிடர் காலங்களில் அவங்களுக்கு தகவலே வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கிடைக்கிது. கிடைச்சாலுமே கூட அவங்க அவசர நிலை பிரகடனமாக எடுத்து வார் ஃபுட்டிங்கில் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. குறிப்பாக வந்து உணவுப் பொட்டலங்கள் வந்து போக முடியாத இடங்கள், தவிர்க்க முடியாத இடங்கள் உணவுப் பொட்டலங்கள் கொடுக்கறது, அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்குறது, இந்த மாதிரியான சில அளப்பரிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க அதே காலகட்டங்களில் சிபிசிஎல்ல இருந்து எண்ணெய் கழிவு வெளியில் வருது. அது வந்து பக்கிங்ஹாம் கேனல் வழியாக வந்து உள்ள கடலுக்குள்ளே கலக்க ஆரம்பிக்குது. இது அவங்க பார்க்கும்போது 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. ஸோ அப்போவே வந்துட்டு இதுக்கு உண்டான முன்னெடுப்புகளை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கடுத்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த எண்ணெய் படலம் வந்து சுற்றி பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பிக்கும் போது இவங்க ரசாயனத்தை எல்லாத்தையும் தூவி அந்த ரசாயன கழிவுகள் மூலமாக இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க அதை ஸ்டாப் பண்ணதுனால தான் என்னவோ மெரினா பீச், பெசநகர் பீச் வரையும் கூட அந்த எண்ணெய் படலம் பரவாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்கூட தெரியுது. ஏன் காசிமேட்டு துறைமுகத்துக்கு கூட வந்து இந்த எண்ணெய் படலம் பரவலை அப்படின்னா கடலோர காவல் படையினருடைய மிகப்பெரிய பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுடைய முக்கியமான ஐஜியான கமாண்டரான டோனி மைக்கேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி வெள்ள அபாயத்தில் சிக்கிக்கிட்ட மக்கள், பேராபத்தில் இருக்கிற மக்கள், பேரிடரில் இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் எங்களை நேரடியாகவே தொடர்பு கொண்டாலும் கூட நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐஜி கமாண்டர் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறது வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதுக்கு உண்டான அந்த கட்டணமில்லா தொலைபேசி என்ன 1511 அப்படிங்கிற அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கனாலே போதும், எங்களுடைய பேரிடர் மீட்பு குழு வந்து உங்களுக்கு வந்து விரைந்து உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களை நோட் பண்ணிக்கோங்க, 1511 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் கடலோர காவல் படையினர் ரொம்ப பேரிடர் ஆபத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நம்பரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளும் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்ட 141 எம்பிக்களை வந்துட்டு இடைநீக்கம் செஞ்சாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இடைநீக்கம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு இந்தியா கூட்டணியை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான கல்யாண் பானர்ஜி மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத இமிட்டேட் பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதை வந்து ராகுல் காந்தி வந்து வீடியோ எடுத்து மற்ற அமைச்சர்களோட பங்கிட்டு அதை வந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ எக்ஸ் வலைதளத்தில் போட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாநிலங்களவை தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு துணை ஜனாதிபதி கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தரை ஒரு இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒரு கூட்டங்கள் ஒரு எம்பிக்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவருடைய அந்த பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. செஞ்சதுனால வந்து இதை வந்து பிரதமர் மோடி வந்து அவருக்கே வந்து தனிப்பட்ட முறையில் இது மாதிரி அவமானங்கள் அசிங்கங்களையும் நானும் சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம வேலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஜெகதீப் தன்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணாது, ராஜீவ்காந்தி வந்து என்னை பற்றி ஒரு வீடியோ எடுத்து இப்படி போட்டது வந்து ஒரு சரியில்லை, நான் ஒரு பேசிக்காக ஒரு விவசாயி, அதே மாதிரி ஜாட் இனக்குழுவை சேர்ந்த ஒருத்தன், இன்னொருடையும் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாரு. இதுக்காக வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவே வந்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மரியாதை செலுத்தணும், அவருக்குன்னு ஒரு அவை அடக்கம் முக்கியம், அதுக்கு ஒரு மரியாதை முக்கியம் அப்படிங்கிற எக்ஸ் வலைதளத்தில் அவங்களும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது காங்கிரஸ் தலைவரான இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரு, மாநிலங்களவையில் நான் பேசுகிறது கூட தான் எனக்கு வந்து உரிமை மறுக்கப்படுது, எனக்கு உரிமை மறுக்கப்படுது அப்படின்றதுக்காக நான் தலித் இனத்தை பற்றி நான் தலித்துக்காரன், எனக்கு அது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் பேசிக்கிட்டா இருக்கேன். ஒரு துணை ஜனாதிபதி அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தரே வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்த இனக்குழுவை சேர்ந்தவன் அது அப்படின்னு சொல்லி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம், ஜாதிகளே இல்லாமல் தான் பேசணும், இவர் அது ஜாதியை வச்சு பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பாடி ஷேமிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பொதுவாகவே ஒரு தவறுதலான ஒரு விஷயம்தான். ஒரு பாடி ஷேமிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிக்கத்தக்கது தான், அதுவும் உண்மை தான். ஆனால் கண்டிக்கத்தக்கது ஒரு மாநிலங்களவை தலைவர் இந்த மாதிரி தன்னுடைய சாதியத்தை முன்னிறுத்தி வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கேள்வியை வந்து மல்லிகார்ஜுன கார்கே எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் தரப்பில் நியாயமாகவும் பார்க்கப்படுது. எது எப்படியோ பாடி ஷேமிங் ரொம்ப தவறான ஒரு செயல். அதுலேயும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அவையடக்கத்தில் அதில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறது எந்த விதத்துலேயும் நல்லதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டங்களில் இருக்கிற மக்கள் அவங்க தான் வந்து அதை முடிவு பண்ணணும். 2020-2021 ஆண்டு உலகம் முழுவதும் உயிர் சேதம் ப்ளஸ் வந்து பொருளாதார சேதம் இது ரெண்டையும் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு தொற்றுநோய் கிருமி தொற்றுநோய் வியாதி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆரம்பத்திலேருந்து எங்கெங்கேயோ வந்து பரவி கடைசியில் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அப்போ இருந்த அந்த மிகப்பெரிய பயம், அதுக்கப்புறம் நாளடைவில் தடுப்பூசி போட்டாங்க, அதுக்கப்புறம் பூஸ்டர் போட்டாங்க, இதனால் வந்து எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உருமாறிய கொரோனா அப்படிங்கிற ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து தாக்கம் நிறையா இருந்துச்சு. அது பெரும்பாலும் கேரளா நாட்டிலேயே எல்லாமே நடந்ததுனால வந்து தமிழ்நாட்டில் அது பெரிய பாதிப்புலாம் எதுவுமே இல்லை. சிலருக்கு பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய உயிர் சேதம் இருந்த மாதிரி தெரியல.
இது இந்த மாதிரி ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிற டயத்தில் சமீபத்திய காலத்தில் JN1 அப்படிங்கிற ஒமிக்ரானோடைய ஒரு திரிபு வகையாக உருமாறிய ஒரு கொரோனா வைரஸ் வந்துட்டு கேரளாவில் ஒரு மூதாட்டிக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அது வந்து சிங்கப்பூர்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் அடுத்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் இங்கே இதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் 2 பேர் இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இது அதுக்கப்புறம் வந்து மேற்கத்திய நாடுகளில் கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த கழிவுநீர் ஓடையில் அதோடைய மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அது அப்படியே வந்து பிரதிபலிக்கிறதா எல்லாருக்கும் கொரோனா தொற்றாக வந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வேகமாகவும் பரவி வந்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே வந்து எங்கே வந்து நிற்க போகுது அப்படின்னா திரும்ப வந்து கொரோனா வந்து இன்றைய காலகட்டங்களில் இன்னைக்கு 11ஆம் தேதி வரையிலுமே வந்துட்டு வெறும் 980 இருந்தது. இப்போ வந்து அது 2000 கிட்ட வந்து நிற்கிது. இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்காக வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் என்ன சொல்கிறாரு, மான்சுக் மாண்டேவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, இதில் எந்தவித அரசியலும் கிடையாது, எந்தெந்த மாநிலங்கள்லாம் கொரோனா தொற்று இருக்கோ அதுக்காக வந்து மருத்துவ குழு வந்து ரெடியாகவே இருக்கும், எப்போ வேணாலும் வந்துடுவோம், அதே மாதிரி JN1 அப்படிங்கிற அந்த வைரஸை பார்த்து பயப்பட தேவையில்லை, அது ஒரு உருமாறிய ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேசிக்காகவே வந்து இந்த வைரஸ் எப்படி வருது ஏன் வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி நம்மக்கிட்ட இதுவரையிலுமே தெரியல. அது வந்து மனிதனால் பிறப்பிக்கப்பட்ட உருவாக்கிய ஒரு வைரஸா இல்லை இயற்கையாகவே உருவாக்கிய ஒரு வைரஸா அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதும் சுவாச பிரச்சனை உள்ளவங்க இருதய பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த JN1 வைரஸ் வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். 3 Idiots, PK இந்த மாதிரியான ஹிந்தி படங்களை இயக்கியவர் தான் ராஜ்குமார் ஹிரானி. அந்த 2 படமுமே வந்து காமெடி லெவலையும் சரி அதேமாதிரி படத்தில் சொல்லப்பட்ட மெசேஜும் சரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு படிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது காமெடி ப்ளஸ் வந்து சோசியல் மெசேஜ் அவர் படத்தில் ரொம்ப முன்னுதாரணமாக கொடுக்கப்படும். அதுதான் அவருடைய பேட்டர்னும் கூட. அவர் 3ஆவதாக எடுத்திருக்க படம் தான் டங்கி. இந்த படத்துக்கு வந்து ஹீரோவாக வந்து ஷாருக் கான் நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து தாப்சி பானு, இன்னும் 4 பேர் நடிச்சிருக்காங்க. இந்த 4 நண்பர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. கதைப்படி வந்து ஷாருக் கான் தாப்சி பானு இவங்க 4 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் வந்து 1939, 40 இதுலாம் வந்து கிட்டத்தட்ட 1970 வரையிலுமே சொல்லுவாங்க. பம்பாயில் இருந்தும் டெல்லியில் இருந்தும் லண்டனுக்கு வந்துட்டு 24 நாள் பயணமாக வந்துட்டு பஸ்ஸே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்துங்களில் இருந்து வந்து லண்டன் கலாச்சாரம் லண்டன் முகம் நமக்குள்ளே வந்து வேரூன்றி போனால் ஒன்றா இருக்குது. அதனால் வந்து இங்கே எப்போவுமே மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கதையிலையுமே வந்து இவங்க 4 பேர் வந்து லண்டனுக்கு போய் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற இந்த 4 பேரோட வாழ்க்கை பயணம் திருட்டுத்தனமாக போகும்போது எப்படியெல்லாம் எந்தெந்த மாதிரியான சிதைவுகளுக்கெல்லாம் உள்ளாகுது அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கதையுமேவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஷாருக் கான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜவான் படத்தில் பண்ணியிருந்தார். இப்போ ஜவானுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஸ்டோரியாக இல்லாமல் ஒரு ரியாலிட்டியான ஒரு ஸ்டோரிக்குள்ளே வந்து நடிச்சிருக்காரு. படம் வந்து நடிப்புக்காகவும் ப்ளஸ் வந்து இந்த கேரக்டருக்காகவும் இந்த படம் வந்து நிறையா ஓடும். குறிப்பாக வந்து ராஜ்குமார் ஹிரானி படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும். ராஜ்குமார் ஹிரானி அவ்வளோ பெரிய ஆள் யார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு கூடுதல் செய்தி என்னென்னா, அவருடைய 3 Idiots படத்தை தான் சங்கர் வந்து நண்பன் அப்படிங்கிற ஒரு படத்தில் இயக்குனார். அதே மாதிரி அவருடைய PK படத்தை அப்படியே அப்பட்டமாக வேறு மாதிரி எடுத்த படம் தான் மூக்குத்தி அம்மன். ஸோ இது எல்லாமே அவருடைய கதைகளிலிருந்து நழுவி எடுக்கப்பட்ட கதைகள் தான். ஒன்று வந்து லீகலாக ரைட்ஸ் வாங்கி எடுக்கப்பட்ட படங்கள் தான். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தமிழ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளுமே உண்டு. படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இது அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு செய்தி. ஹம்பாலி ப்ரொடக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு எடுக்கப்பட்ட படம் தான் KGF. இந்த படம் வந்து 2018 ரிலீஸ் ஆச்சு. அப்போது படம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன படமும் அப்போது கன்னடத்தில் பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு விரல் விட்டு எண்ணிடலாம். அதே மாதிரி பெருசாக ஹிட்டான படங்கள் பெரிய ஃபேண்டஸியான படங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத காலகட்டங்களில் அது ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பேன் இண்டியா மூவியாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கூட வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் என்ன தான் ரிலீஸ் பண்ணாலுமே வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ தமிழ்நாட்டில் அதை பற்றி பெருசாக பேசலை, மற்ற மொழிகளில் அதை பெருசாக புகழ்ந்து கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த படம் வந்து தமிழ் ராக்கர்ஸில் இந்த மாதிரியான வெப்சைட்டில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த படம் பெருசாக பேசப்பட்டுச்சு. அந்த படத்தோடைய தாக்கம் இம்பேக்ட் அதுக்கப்புறம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, KGF 2 வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எடுக்கணும்டா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு KGF 2 வந்து செம்ம ஹிட்டு இங்கே கொடுத்தாங்க. இதே ஹம்பாலி ப்ரொடக்ஷன்ஸ் பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ஸில்
பிரபாஸ், பிருத்திவிராஜ் பலர் நட்சத்திரங்கள்லாம் நடித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் கிட்டத்தட்ட 400 கோடியில் செலவு செஞ்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சலார். இந்த சலார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் கட்டு அப்புறம் சாங்ஸ் கட்டு எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. அதுவே வந்து ஒரு மாஸாக கிட்டத்தட்ட மேட் மேக்ஸ் படம் ஸ்டைலில் இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த படத்துக்கு வைரஸ் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் சலார் படம் எப்படி இருக்கும், அந்த விஷுவல் ட்ரீட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை க்ரியேட் பண்ணுவார். அந்த ஃபேண்டசி வேர்ல்டு யாராவது எங்கேயாவது இது மாதிரி யோசிச்சுருந்துருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பிருத்திவிராஜ் அப்படிங்கிற ஒருத்தவரை நீங்கள் சில ஹீரோக்கள் மட்டுமே தமிழ் சினிமாவிலையும் சரி எந்த சினிமாவிலையுமே வந்து இவரோட பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தவர் தான் பிருத்திவிராஜ். முன்னாடி நம்ம முரளின்னு ஒருத்தர் இருப்பார். முரளிங்கிற நடிகர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அது மாதிரி தான் பிருத்திவிராஜ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, பிரபாஸ் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்ட் 1 சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது தான் ரிலீஸ் ஆக போகுது. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு நாள் கலெக்ஷனில் தான் நமக்கு தெரியும்.